லைஃப்ல யாருக்காவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா யாராலுமே நம்பவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அவ்வளவு அருமையா இங்க ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கு. அதாவது சீனாவுல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா 2 மாத குழந்தையா இருக்கும் போது, அதாவது இந்த காலத்திலயும் சரி அந்த காலத்திலயும் சரி, அந்த காலத்துல எல்லாம் வந்து பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா கள்ளிப்பால் கொடுத்து வந்து கொன்றுவாங்க. ஆனா இந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாராவது கேக்குறாங்க, அதுவும் பணத்துக்காக கேக்குறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து குழந்தைய வந்து தத்து கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறையவே நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது 2 மாத குழந்தைய வந்து தத்து கொடுத்திருக்காங்க. அந்த குழந்தை வளர்ந்து அழகா பெரியவளாகி, அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. இது வந்து நம்ம அப்பா அம்மா இல்ல, நம்மள வந்து தத்து கொடுத்திருக்காங்க அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்ததுமே, அப்படியா அப்படின்னா நான் வந்து என்னோட பெத்த தாய்கிட்ட தான் போகணும், நான் வந்து இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்துல சில வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்து பெத்த தாயும் சரி தந்தையும் சரி நம்ம பொண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள்ல வந்து கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை போய் பாக்குறாங்க. இந்த விஷயம் வந்து எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவில தாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதாவது அந்த பொண்ணு பேர் வந்து லீ. பல பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, என்னதான் இருந்தாலும் பெத்த தாய் மாதிரி வருமா, அதாவது அந்த குடும்பம் மாதிரி வருமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம வேற ஒரு குடும்பத்துல வளர்ந்தாலும் சரி, இல்ல வேற ஒரு தாய்க்கு தத்து கொடுத்தாலும் சரி, அந்த பாசம் அப்படின்றதுதாங்க ரொம்ப ரொம்ப உண்மை. அதாவது வந்து அந்த பொண்ணு நினைச்சிருந்தா நமக்கு இந்த வீட்லயே நல்லா தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நல்லா தானே நம்ம லைஃப் வந்து ரன் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு நமக்கு வேற எதுக்கு தேவையில்லாம அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். இருந்தாலுமே அந்த பெண் நினைச்சது என்னன்னா, என்னோட பெத்த தாய்கிட்ட தான் நான் இருக்கணும், நான் போயிட்டு எப்படி வேற ஒரு ஃபேமிலி கிட்ட இருப்பேன், எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து தெரியாமையே போயிடுச்சு, எனக்கு சப்போஸ் அப்படி தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே வந்து என் பெத்த தாய்கிட்ட நான் போயிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பொண்ணு வந்து சமூக வலைத்தளத்துல சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த பெற்றோர்களும் அந்த பெண்ணோட சந்திச்சு, நல்லபடியா நீ வாழ்ந்துட்டு இருக்கியாமா, நீ நல்லா இருக்கியாமா, நீ எப்படி இருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு வந்து உங்க கூடயும் நம்ம ஃபேமிலி கூடயும் இருக்கிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் நினைக்கிறேன், இனிமே வந்து நான் உங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகளும் வந்து அவ்வளோ அழகா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட தந்தையும் தாயும், உன்னை நான் வந்து தத்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு அவங்க கிட்டயே மன்னிப்பு கேக்குறாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா பெத்த பொண்ணுகிட்டயே மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துடுச்சு. அப்போ நீங்க சொல்லுங்க, 27 வருஷம் கழிச்சு தன் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த பெண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.